ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்னோடய குட்டீஸ்க்கு பர்த்டே. எல்லோரும் விஷ் பண்ணுங்கள் ப்ளீஸ். நாங்கள் இன்றைக்கி காலையில் நேரமே ரெடியாகி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷமாக நான் போகணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பிளேஸ்க்கு தான் போக போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மருதமலைக்கு போயிட்டுருக்கோம். 2 வீலர்லேயே போகலான்னு பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. அங்கே போயிட்டு பார்த்தா கீழே இருந்து வண்டி அலௌடு இல்லை, நடந்து தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் எங்கள் நடராஜா சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நடந்து போய்கிட்டே இருக்கிறோம். அப்பாவும் பொண்ணும் எங்களை விட்டுட்டு முன்னாடி போயிட்டாங்க. இவரும் நானும் போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். மருதமலைன்னு சொன்னதும் எனக்கு ஒரு சாங் ஞாபகம் வருது. ஸ்டாப் ஸ்டாப், நான் பாட போகிறதில்ல. இன்னும் எவ்வளோ தூரம்ப்பா போகணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னால் ஏறவே முடியல. அப்பா ஆடா கோயில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஃபோனெல்லாம் பேக்கில் வச்சுட்டு ஜாலியாக உட்காந்து பார்த்தா அது கோயில் இல்லையாமாங்க. அதே ஏதோ இடுமன் சன்னதியாக என்னவோ சொன்னாங்க. இன்னும் பாதி தூரம் கூட நீங்கள் வரலீங்க, இன்னும் போகணும் அப்படின்னாங்க. செத்தாண்டா சிவனாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சரி போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம். சத்தியமாக முடியல. ஏதோ அப்படியே ஏறி போயிட்டோம். கடைசியில் போய் முருகரை பார்த்தாச்சு. தரிசனம் முடிஞ்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு போட்டு உட்காந்தாச்சு. உட்காந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஜாலியாக இருந்து வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா சுற்றி பார்த்தோம். கடைசியாக வெளியே வரும்போது பிரசாதம் தந்தார்கள். சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு சுற்றி பார்த்தோம். வியூ பாயிண்ட்டு அந்த மலையெல்லாம் எங்கள் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அவங்களுக்கு ஸ்டெப் ஏறி வந்தது, இப்படி ஹைட்லேருந்து கீழே எல்லாம் வியூ பார்க்குறதெல்லாம் அவங்களுக்கு புதுசாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம் கீழே. எங்கள் பாவா இல்லை, இன்னும் கீழே பாம்பாட்டி சித்தர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். சரி வாங்க, அவரை தான் போய் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். எங்களுக்கு முன்னாடியே பைரவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். பார்த்துட்டு அவரோட வரலாறுலாம் போட்டிருந்தாங்க. படித்து பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டோம். அண்ணன் தங்கச்சி ஏதோ சீக்ரெட் பேசிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து நாங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பர்த்டே செலிப்ரேஷன் சிறப்பாக முடிஞ்சது. ஃபைனலாக நாங்கள் ரோஸ் செடியும் செம்பருத்தி செடியும் வாங்கிட்டு வந்தோம். அதை எங்கள் கார்டனில் வைக்க போகிறோம். அவ்வளோதான். பாய்.